சார், ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான். என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இன்னும் எதுவுமே தொடலை. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதில் யார் மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னருங்கிற முடிவும் அங்கே வரல. அப்படி இருக்கிற போது நீங்கள் அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து ஒன்று கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுமூகமாக தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியாக தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ்? சார், திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதில் எல்லாமே அவங்கவுங்க கப்சாவாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்கே அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால் அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்றது காங்கிரஸோட வேல்யூவை விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனால் திமுக விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். ஆள் இல்லாத வீட்டில் போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பற்றி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது. முதலமைச்சர் 2000 விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு 2000 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது தேர்தலுக்காக முன்னெடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு விமர்சனம் சொல்லுங்க சார். எது கொடுத்தாலும் மக்களுக்கு கொடுக்குற பணம் தான் அவங்களுக்கு போய் சேருது. தேர்தல் தேதியே அறிவிக்கல. என்ன ஏற்கனவே எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. சாதனைகளை செய்து தான் ஓட்டு வாங்க முடியும். எங்களுடைய சாதனைகள் மக்கள் மனதில் இருக்கின்றன. எனவே அதன் மூலமாக நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளே சில தொகுதிகளில் உருவாகி இருக்கு. அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கனவு காண்கிறாங்க. அந்த கனவு கனவாகவே போயிடும் அப்படின்றாங்க. மோடி வேண்டுமென்றால் பகல் கனவு காணலாம். எங்களுடைய கனவு என்பது உண்மையான கனவு. எங்களுடைய நினைவு உண்மையான நினைவு. 200 நிச்சயம். அதில் நிச்சயமாக வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. அது தமிழ்நாட்டு சரித்திரத்தின் வரலாறு. நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம். ஆனால் திமுக கூட்டணி பிரச்சாரத்தை கூட தொடங்கலை. கூட்டணியை கூட இறுதி செய்யலன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாங்கள் வீடு வீடாக போயிட்டோங்க. டோர் கேன்வசிங் போயிட்டோம். இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னாலேயே வீடு வீடாக சென்று மகளிர் பரப்புரையை நடத்தி இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நாங்கள் தொட்டுவிட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு முறைக்கு 2 முறை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதிமுக நல்லா வேலை செஞ்சுட்டு திமுக ஏற்கனவே சரியா வேலை செய்யாதனால அங்கேருந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்றைக்குமே வந்தாரை வரவேற்கின்றவர்கள். அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இங்கே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் அவர்களுடைய தகுதிக்கேற்பத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பார், எந்த பதவியும் கொடுப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கடுமையாக வைக்கிறாரு. மதுபானத்தில் மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழல் போடுறதுல அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது மதுபான ஊழல்னு சொல்லி டெல்லியில் போட்டு அங்கே ஆம் ஆத்மி கட்சியையே அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தேர்தலிலேயே ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையில் இருக்குது என்பதற்காக பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதில் மிக மிக வல்லமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் தான் ஆவார்கள். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை மக்கள் நம்ப மாட்டார்கள். எல்லா கேஸும் அடிபட்டு இருக்கு. அவங்க எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்கலை. யாரையும் குற்றவாளி என்று கொண்டு போய் நிறுத்த முடியவில்லை.
எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் கோடினா எங்கே கொண்டு வைக்கிறது அவருக்கு தெரியும். அவர் பல நாடுகளில் சொத்துக்களை வாங்கியிருக்கலாம், அவருக்கு அம்பானி அதானி இருக்கலாம், அவங்களுடைய துணையோடு எது வேணுனாலும் செய்யலாம். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கட்சியில் நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணலை. எந்த நீதிமன்றத்தையும் எந்த வழக்கையும் நாங்கள் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறவர்கள். சட்ட ஒழுங்கு தான் பாருங்கள், குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் அங்கெல்லாம் போய் சட்ட ஒழுங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பேசினால் நன்றாக இருக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நேற்று நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாலை கூட 5 பேரை அந்த பூஜை செய்யறதுக்கு அனுமதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுமாதிரி உங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை நீதிபதி வைக்கிறாரு. அந்த மாதிரி என் மீது நீதிபதி எந்த விமர்சனத்தையும் வைக்கலை. அதனால் நீங்கள் நீதிபதி மீது அனாவசியமான குற்றச்சாட்டை சொல்லி மாற்றிக்கொள்ளாதீர்கள். என் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படவில்லை. எனவே இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டியது இந்திய குடிமகனுடைய கடமை. ஏன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்பது நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றம் சொல்லுவதில் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்கின்ற விளக்கத்துக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் அப்பீல் செய்ய முடிஞ்ச வழக்குகளில் மேல்முறையீடு வரைக்கும் செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இறுதி முடிவு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலைன்னா ஹைகோர்ட் சொல்கிறது இறுதி முடிவு. இதுதான் இன்றைய நிலைமை. தமிழகத்தில் கூட்டணி அதிக இடத்துல தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. தமிழக முதல்வர் எங்களை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்துடுவோம். 120 இடங்களில் வெற்றி பெற்றால் 118க்கு மேலே வெற்றி பெற்றாலே தனி மெஜாரிட்டி. எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் 120 இடங்களில் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் நாங்கள் கூட்டணியை அரவணைத்து செல்பவர்கள், அவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து அரவணைத்து செல்வோம். எனவே தனிப்பட்ட முறையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறும். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோட வெற்றி எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சவால் இருக்கு? இங்கே எங்களுக்கு எந்த சவாலும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அதுக்காக வேண்டிய அகம்பாவம் பிடிச்சு சொல்லக்கூடாது. எது வந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். போதும்.